ஹலோ ஹலோ வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. ரெண்டாவது ஓடியை முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியா சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. அடிலைன்ல அதாவது 2 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. இந்தியா ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்சை மீண்டும் கோட்டை விட்டார்கள். குல்தீப் யாதவ் விளையாடல. நீங்க உங்களோட எட்ஜ் வந்து குல்தீப் யாதவ் விளையாண்டா அப்படின்னு ஒரு ரைடர் கொடுத்துதான் நீங்க கொடுத்தீங்க. குல்தீப் யாதவ் விளையாடல. இவங்க வந்து ஹர்ஷித் ராணாவெல்லாம் டிராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் திருப்பி தேங்காய் உடைச்சு உங்களுக்கு சொன்னோம். அதுதான் நடந்தது. இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வின்னிங் ஸ்கோர் இங்க எவ்வளவு அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல நான் திருப்பி சொல்லட்டுமா? 280 சொன்னீங்களா? 280 சொன்னீங்க. 285 வின்னிங் ஸ்கோர்னு சொன்னேன். இந்தியா 285 சொன்னீங்க. கரெக்ட். இந்தியா 285 அடிச்சு குல்தீப் யாதவ் ஆடி இருந்தா நான் மல்லெல்லாம் கட்டல. ஒரு கிரிக்கெட் தெரிஞ்ச உங்ககிட்ட கேக்குறேன். இந்தியா 285 அடிச்சு குல்தீப் யாதவ் இந்த பிச்சில் ஆடி இருந்தா இந்தியா ஜெயிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க அக்ஸரே கொஞ்சம் லேட்டா தான் கொண்டு வந்தாங்க. பிறகு வந்தோடனே ஒரு விக்கெட் எடுத்தாரு. குல்தீப்லாம் வந்து மிடில் ஓவர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. கண்டிப்பா பிரேக் த்ரூஸ் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன், இங்கேயும் 12 ஓவர் பால் அங்கேயும் இங்கேயும் அலையும், விட்டு விட்டு ஆடணும். முதல் 12 ஓவர்ல எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ பேட்டிங் வின் ஃபேக்டர் அது அப்படின்னு சொன்னோம். இந்தியா 37 ஃபார் 2 இன் 12 ஓவர்ஸ், ஆஸ்திரேலியா 53 ஃபார் 1 இன் 2 ஓவர்ஸ். அடுத்தது என்ன சொன்னோம், ஸ்பின்னர்ஸே இம்பாக்ட் கிரியேட் பண்ற கிரவுண்ட் இது. மிடில் ஓவர்ஸ்ல எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டு நிறைய விக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. அவங்களோட ஸ்ட்ரைக் போலர் ஆடம் சாம்பா 4 விக்கெட், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆடம் சாம்பா ஸ்ட்ரைக் போலரா டிஃபென்சிவ் போலரா? ஸ்ட்ரைக் போலர் தான். அதான் சொல்லிட்டேன். அவரும் அள்ளிருப்பாரு. அதே மாதிரி தானே இவரும் வச்சிருக்காங்க. ஆடம் சாம்பா இந்தியாவோட ஸ்பின்னு நல்லா ஆட தெரிஞ்ச ஒயிட் பால்ல இந்தியன் பேட்ஸ்மேனோட அல்றாருன்னா, inexperienced Australian batting lineup where the pitch assisted spin a strike bowler like Kuldeep நீங்க சொல்ற மாதிரி மேட்ச முடிச்சிருப்பாங்க. நான் திருப்பி திருப்பி ஒண்ணுதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கண்டிஷன்ஸை என்னைக்கு எவன் கான்குவயர் பண்றானோ அது எந்த வென்யூவா இருந்தாலும் சரி, என்னால எல்லா வென்யூ உலகத்துல இருக்கிற எல்லா வென்யூக்கும் என்னால வின் ஃபேக்டர் கொடுக்க முடியும். கண்டிஷன்ஸை கான்குவயர் பண்ண தெரியலன்னா யூ ஹேட் அ பெட்டர் டீம் ஆன் பேப்பர் வித் யூ அண்ட் யூ ஹவ் லாஸ்ட் பிகாஸ் யூ மிஸ்ட் அவுட் ஆன் இட். நான் இன்னொன்னு சொல்றேன், ஹர்ஷித் ராணாவோட செலக்ஷனை நான் குறை சொல்லல, முன்னாடில இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது அவர் ஒரு பண்ணிடுறாரு, பட் லாங் டேர்ம் பேசிஸ் யூ ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். நீங்க என்ன சொன்னீங்க, நம்பர் 8ல நமக்கு ஒருத்தர் வந்து பேட்டிங் ஆடணுமே, ஆடினாரா பேட்டிங்? ஆடினாரா? டிராப் பண்ண மாட்டாங்க. சரி, இப்ப ரெட்டியும் என்ன 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க, அத பத்தி சொல்லுங்க. அதுக்கு அடுக்கு வரேன். அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா 2 விக்கெட்டே எடுத்துட்டாரு. இவர் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். நியாயம்னா நியாயத்தை பேசணும். இஃப் யூ ஆர் பிளேயிங் 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் போலர்ஸ், 3 front line fast bowlers, that is Arshdeep Singh, Mohammad Siraj and Harshit Rana, according to you. நிறைய பேர் அதை ஒத்துக்காம இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்களோட ஒப்பீனியனை சொல்றதுக்கான உரிமை இருக்கு, அது மதிக்கப்படணும். எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, இப்ப நான் சொல்ற ஒப்பீனியன் தப்பு சார் நீங்க சொல்றது அப்படின்னு வியூவர் சொல்றாங்கன்னா அதை மதிக்கணும். ஏன்னா அது அவங்களோட ஒப்பீனியன், அதை தப்புன்னு மல்லு கட்டக்கூடாது. மல்லு கட்ட மாட்டேன் நானு. 3 ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல்னா நித்தேஷ் ரெட்டி cannot play as a batting all-rounder. He cannot play batting lower down the order. Kuldeep should have played in place of him. Even though India ended up 20 run short, with the inclusion of Kuldeep, India would have won the game. Bottom line story done. The mistake is because of the wrong selection again. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க இங்கிலாந்துல. Honestly சொல்றேன், we gave so much of credit for them. It is not a small deal drawing the series against England. தப்பிச்சிட்டாங்க, எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி டீமோட தப்பிக்க முடியாது. கரும்புள்ளி சம்புள்ளி குத்தி அனுப்பிச்சிருவாங்க. இந்த டீம் வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படிதான் குத்தி அனுப்பிட்டாங்க இந்த சீரீஸ்ல. இப்போ உங்களுக்கு இதுலயே பேட்ரிக் கமின்ஸ், ஜார்ஜ் இங்கிலீஷ் ஃபுல் டீம் வந்துருதுன்னா நீங்க எங்க போயிருப்பீங்க? வச்சு நொறுக்கி இருப்பாரு ஜார்ஜ் இங்கிலீஷ்லாம். உங்களுக்கு பேட் கமின்ஸ் ஆடி இருந்தாருன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க நீங்க. சோ யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ். இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன், கம்பீர் as a trust on ஹர்ஷித் ராணா, that has to be respected. அத நான் குறை சொல்லல.
அவர் பர்ஃபார்ம் பண்ணாருன்றதுனால நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகே, எனக்கு நானே ஒரு சில பிளேயர் சொல்றேன். கார்னர் எஸ்தரூசன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் சவுத் ஆப்பிரிக்கால. மிகப்பெரிய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் ஆஃப் எவர் சீனா அந்த பையன் வருவான். ஓகே, நான் ஹெட் கோச்சா இருந்தேன்னா அவன் 10 மேட்ச் ஃபெயில் ஆனானா அவனோட சரக்கு என்னன்னு எனக்கு தெரியும், பேக் பண்ணுவேன். அந்த மாதிரி கம்பீர் பேக் பண்றாரு, அப்கிரேட். அப்படி இருக்கும் போது 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் bowlers is more than enough in Adelaide. You should have had one strike bowler, that is Kuldeep for அது the ஓகே sake. விராக். அர்ஷித் ராணா பேக் பண்ற வரைக்கும் ஓகே. பட் காம்பினேஷனை மாத்துற அளவுக்கு பேக் பண்றதுனாலதான் இப்ப கொஸ்டின்ஸ் வருது. குல்தீப் மாதிரி ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்ற ஒரு பவுலர் வந்து கன்சிஸ்டன்டா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கனாலதான் இந்த கேள்வி வருது. நான் என்ன சொல்றேன்னா, கன்சிஸ்டன்டா வெளியில உட்காரதுனாலதான் கேள்வி வருது. வேணா ஆப்ஷன் ஆஃப் வார்மிங் நிதிஷ் ஷெட்டி இந்த பெஞ்ச. இதே குல்தீப்ப ஆப்டர் ஸ்டேடியம்ல ஆடக்கூடாதுன்னு சொன்னவன் நானு. தட் இஸ் வாட் கண்டிஷன்ஸ் ஆர் கிங். எங்க கண்டிஷன்ஸ் இருக்கோ அங்க ஆப்டர் ஸ்டேடியத்துல நடந்த இம்மி அளவு பால் திரும்பாத. பவுன்ஸ் வேற கொஞ்சம் ஜாஸ்தியாக 2 பக்கம் வச்சு பொழந்திருப்பாங்க. இங்க என்ன சொன்னோம் கரெக்டா, பெரிய லாங் பவுண்டரிஸ் ஃபுல்லர் லென்ஸ் போடுற ஆளு குறுக்கு போட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. விக்கெட் விழும், ஜெனுவனா விக்கெட் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க செய்யல. இந்தியா தோத்ததுக்கான ரீசன் அதுதான். இப்ப வந்து 285 இந்தியா அடிச்சா இந்தியா வில் ஷூர்லி டிஃபெண்ட் இட் இஸ் வாட் ஐ செட். அதுல ஒரு அல்கோரிதம் கொடுத்தோம். 10 ஓவர்ல 48 ஃபார் 1 கார்டு விக்கெட் கொடுக்காத. இந்தியா 29 ஃபார் 2, ஆஸ்திரேலியா 42 ஃபார் 1. 20 ஓவர் முடியும் போது என்ன சொன்னோம், பொறுமையா ஆடி 120 ஃபார் 2 பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தாங்க. இந்தியா 112 ஃபார் 2, ஆஸ்திரேலியா 126 ஃபார் 3 பார். 26 ஃபார் 40 என்ன சொன்னோம், லைட்டா ஆன்டி அப் பண்ணணும், விக்கெட் கொடுக்க கூடாது, 4 விக்கெட் மேல போக கூடாது அப்படின்னு சொன்னோம். இந்தியா வந்து 40 ஓவர் நம்ம சொன்னது 205 ஃபார் 4, இந்தியா 198 ஃபார் 5, ஆஸ்திரேலியா வந்து 216 ஃபார் 5. ஒரு விக்கெட்டுக்கு 14 ரன் கணக்கு. எவ்ரி டைம் ஆஸ்திரேலியா லாஸ்ட் விக்கெட் தே ஆர் அஹெட் பை தட் 14 ரன்ஸ். கடைசியில ரன் அவ்வளவு பெருசா வராது, 80 ரன் தான் வரும். நேர் ஃபுல்லர் லென்ஸ் போடுவாங்க, ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அடிக்க விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். India could only manage 66 and ended up with 264. ஆஸ்திரேலியா 40 ஓவர்ல 216. அவங்க தோக்கத்துக்கான சான்ஸே கிடையாது. அதுவும் அர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங்லாம் எதிர்பார்க்காம வந்து அடிச்சதுனால 260 வந்தது. ரொம்ப திமிரா ஆடினாங்க ஆஸ்திரேலியா. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இது. ரொம்ப திமிரா ஆடி விக்கெட் கொடுத்து க்ளோஸா போச்சே ஒழிய என்ன பொறுத்த வரைக்கும் there is another convincing win for Australia. They won in 46.5 overs with 19 balls to spare. They have crushed India again. Australia 2, India 0. Australia deserved to win. India lost because of their bad team selection and strategy. இன்னைக்கு கேஎல் ராகுல் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு அப்புறம் வராரு. அக்ஷர் பட்டேல் இன்னைக்கும் நல்லா ஆடினாரு. கேஎல் ராகுல் பினிஷர் இல்லையா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து அவங்க அதெல்லாம் மாத்திட்டாங்க, எப்பயோ மாத்திட்டாங்க. கேஎல் ராகுல் தான் நம்பர் 6 ஓடினா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்பர் 5 கிடையாது. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். T20ல கடைசி 4-5 வருஷத்துல கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் 15 பால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவுன்னு ஒரு தோராயமா நீங்க சொல்லுங்க, நான் இதுக்கு பதில் சொல்றேன். T20 கிரிக்கெட்ல ஓபனிங் த பேட்டிங் ஃபர்ஸ்ட் 15 பால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. அரௌண்ட் 100 இருக்கும், கண்டிப்பா 120 கம்மி தான். 114. ஆனா முடிக்கும் போது 40 பால் பிளஸ் ஆனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவா இருக்கும் இப்ப சொல்லுங்க. அது 160 மேல போயிரும் நினைக்கிறேன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆள் அவரு. எந்த சிச்சுவேஷன்ல ஒயிட் பால் ஆனாலும் டைம் எடுத்துட்டு செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிற ஆளுங்கும் போது அக்ஷர் பட்டேல் கேன் எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்ட்ரைட் அவே. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? கேஎல் ராகுல் இஸ் நாட் சோமன் இஸ் கோயிங் டு ஸ்லாக். ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்ல. அடையோ, ஏதாவது சொல்ல போறேன் நானு. நீங்களும் கரடியா கத்துறீங்க, நானும் கரடியா கத்துறேன். ஏயா இப்ப 2025 வந்துச்சு, இன்னும் 1934ல லெப்ட் ஸ்பின்னர் லெப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாது, லெப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சிருக்கேன்னு கேமே போது, அது தெரிய மாட்டேன்னு இருக்கீங்க. அப்ப டாப் 3ல உனக்கு லெப்ட் ஹேண்டரே கிடையாது. எவனா ஒருத்தனை ட்ராப் பண்ணிட்டு ஒரு லெப்ட் ஹேண்டர் ஆடுவீங்களப்பா? 3 டாப் 3ல உனக்கு லெப்ட் ஹேண்டர் அதையும் பண்ணுவோம்ல. அந்த கேள்விக்கு நான் அடுத்து வர்றேன். அந்த சூட்சமும் இருக்குல்ல அடுத்து ஜெய்ஸ்வால் உள்ள கொண்டு வர்றதுக்கு. இப்ப பாருங்க, இப்ப அதத்தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வால போய் உட்கார வச்சு அபிஷேக் சர்மா கொண்டு வந்துருவாங்க. ஈஸ்வரன், ஒயிட் பால் கிரிக்கெட்டோட ஈஸ்வரன் ஆயிடுவார் ஜெய்ஸ்வால். அப்புறம் இப்போ உங்களுக்கு பெரிய இந்த மாதிரி ஒரு கிளாசி இன்னிங்ஸ் அவர் ஆடி பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் அவசரப்பட்டாரு, சூப்பரா ஆடிட்டு கபால்னு சரி சின்ன பவுண்டரி தானே சொல்லிட்டு ஒரு வீசுறான்னு வீசி அவுட் ஆயிட்டாரு. இவ்வளவு செட் ஆயிட்டு அவர் திடீர்னு ஒரு 150 கூட அடிச்சு விட்டுருவாரு.
200 எதிர்பார்த்தேன் சார். நான் ட்வீட் போடாம ட்வீட் போட்டு அவுட் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 200 இருக்குன்னு நினைச்சேன், போடலான்னு பார்த்தேன். 200 கவுண்டிங் ஃபார் ரோஹித் சர்மான்னு. கரெக்டா அந்த சிச்சுவேஷன்ல ஸ்டார்க்கு கூட ஒரு குத்துனாக்க பட்டுன்னு அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. அதான் நான் திருப்பியும் சொல்றேனே, தட் இஸ் வாட் கிரேட் பிளேயர்ஸ் ஆர் மேட் ஆஃப். ரெண்டு பேரும் ரஸ்டியா தெரிஞ்சாங்க, விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் 10-12 பால் ரஸ்டியா இருந்தா ரோஹித் சர்மாவும், அதுக்கப்புறம் பல்ல கட்சின்னு அச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 12 ஓவர் டேஞ்சரை வந்துட்டு கடந்துட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா ஆக்சிடென்ட் வரும். 2 6 விட்டாரு பாருங்க மிச்சேல் ஓவனுக்கு. நீ இருக்குடா மாப்பிள உனக்கு நினைச்சேன். கோலி வந்துட்டு என்ன சொல்றது, வெளியில போட்டா நிக் ஆயிட்டு அவுட் ஆயிடுமோன்னு பயந்துட்டு உள்ள வர பால அப்படியே கமிட்டே பண்ணாம அப்படியே பங்குன்னு பேட்ல வாங்கிட்டாரு. இதுல வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கோலி இஸ் ஆல்சோ டூ கிரேட் பிளேயர். ஹோப்ஃபுல்லி he will come back to form at least the next game. நெக்ஸ்ட் மேட்ச் அவர் அடிக்கலன்னா ஐ டோன்ட் நோ how the head coach and how the selection committee is going to react to that. ஏன்னா நிறைய பைலேட்டரல் சீரிஸ் கிடையாது, ஓடிஐ சீரிஸ். திருப்பி முடிச்சுட்டு அவர் லண்டன் போடுவாரு. ரொம்ப நாள் கழிச்சு எதுவுமே டொமஸ்டிக் கிரிக்கெட் எதுவுமே எந்த கிரிக்கெட்டும் ஆடாம திருப்பியும் வருவாரு. இந்த ரஸ்டினஸ் ஃபெயில் ஆகும். திருப்பியும் ஃபெயில் ஆனார்னா the questions will start asked by million people. கோலி எல்லாம் ரொம்ப பெரிய லெஜெண்ட், அவரெல்லாம் பத்தி குறைய சொல்லக்கூடாது. அதனால எனக்கு எப்படி இந்த சிச்சுவேஷன் ரியாக்ட் பண்றது தெரியல. ஐ ஃபீல் சாரி ஃபார் கோலி. அவங்க பட் அவரு விஜய் சார் ஏதோ கண்டிப்பா ஆடிட்டு 2027 வேர்ல்ட் கப் ஆடணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. பட் ரஸ்டியா இருக்காரு. இப்படி வந்து டைரக்டா இந்த டே ஃபார் கண்ட்ரி அப்படிங்கிறப்ப நீங்க ரெடியா இருக்கணும், ஸ்விட்ச் ஆனா இருக்கணும் ஆல் த டைம். ஸோ அதை அவர் சார்ட் அவுட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு இந்த சீரீஸ்ல, என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட பேட்டிங் போலிங்ல வந்து ஜான்வரியில வந்து நான் ஒர்க் பண்ண ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீங்க கரடியா கத்துறீங்க, நான் வந்து பண்றது இல்ல சரியா. கையில ஒரு இன்ஜுரி வேற ஆச்சு, என்னால ஸ்பின் திருப்புற வேற ஒரு இன்ஜுரி வேற ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஏன் கத்துறேன்? ஜஸ்ட் கிவ் மீ a reason. ஏன் கத்துறேன்? why am I shouting? ஏன்னா அது அப்படியே விட்டு போயிரும், டச் விட்டு போயிரும். உங்க ஸ்கில் எல்லாம் வந்து அப்படியே கான்ஸ்டன்டா வந்து டச்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த 3 நாள் நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்க பால் எப்படி பம்பர மாதிரி திரும்பிச்சு, நானா இப்படி திருப்புறேன் அப்படின்னு கேட்டீங்க. எப்படி கவர் டிரைவ்ஸ் எல்லாம் அடிச்சீங்க. இப்ப நீங்க 6 மாசம் கழிச்சு பேட்டர் தொட்டு பாருங்க, அந்த ஃப்ளோ இருக்காது. நான் டிசம்பர்ல வந்தா உங்களை விட மாட்டேன், திருப்பி நான் சென்னைக்கு வருவேன், உங்களோட நான் ஒர்க் பண்ணுவேன், அது வேற விஷயம். இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன் பிளேயிங் இன் எவ்ரி ஃபார்மேட் ஆஃப் த கேம். பேட் எனி. இன்னொன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நெட்ஸ் எல்லாம் நான் ஆடிட்டே இருக்கேன். இந்த பார், நெட்ஸ் ஆடுறது வேற, மேட்ச் ஆடுறது வேற. ரெண்டாவது நான் சொல்றேன் கேளு, நானே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். நான் சும்மா ஜிம்ல இருக்கேன், நான் வந்து யோயோ டெஸ்ட் பாஸ் பண்றேன், அது மோஜோ டெஸ்ட். கிரிக்கெட்டுக்கு எது தேவையோ ஃபிட்னஸ், அது மேட்ச் ஃபிட்னஸ் ஒண்ணு இருக்கு. கிரிக்கெட் ஆடாதவன் என்னதான் ஃபிட்னஸா இருந்தாலும் சரி, it is going to be very very difficult. Virat Kohli has to think very seriously after this because he's got ambitions of playing for T20 2027 World Cup for India and winning it. அவர் இறங்கி வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும். அடுத்த மேட்ச் இனிமே இதுக்கு மேல என்ன இருக்கு? முழுசா நினைஞ்ச அப்புறம் முக்காடு இருக்கு. சீரீஸ் போயிடுச்சு. ட்ரை பண்றத பண்ணலாம் பீரா, ஓடிஐ வேர்ல்ட் கப் வருது, ட்ரை பண்றத பண்ணலாம் இல்லையா? இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெய்ஸ்வால் வெளியில உட்காந்து இருக்காரு, சரியா? யார டிராப் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால கொண்டு வருவீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். ரோஹித் சர்மா டிராப் பண்ணுவீங்களா? இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இல்ல இப்ப நான் கேக்குற கேள்வி, கேஎல் ராகுல டிராப் பண்ணிட்டு துருவ் ஜுரோல கொண்டு வருவீங்களா? கொண்டு வர மாட்டீங்க. பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் அவுட் ஆன் இட். ஹர்ஷித் ராணாவை டிராப் பண்ண மாட்டாங்க நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப பிரசித் கிருஷ்ணா வெளியில இருக்கு. குல்தீப்பையும் உள்ள கொண்டு வந்து 3 ஸ்பின்னர் ஆடினா எப்படி வேல்யூ எப்படி வருதுன்னு கூட ட்ரை பண்ணலாம். இவங்க சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கால பிச்சுகள்லாம் செத்து போச்சு. 30 ஓவர் ஸ்பின் போட்டு நீங்க ஜெயிக்கலாம். அதுக்குதான் சொல்றேன். நாங்க தூங்கி பிறந்து வளரணும். வெளில இப்ப அடிலேடு பிரிஸ்பேன் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். எனக்கு தெரியாத எப்படி இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கால கண்டிஷன்ஸ். நீ can still go with the spin Pepe, still you can win. Please keep trying that even if you lose. If you are not going to bother losing bilateral series before 2027 World Cup, which is going to be the target, please keep trying one combination. உன் காம்பினேஷன் என்னன்னு தெரியாம நிதிஷ் ரெட்டி உள்ள கொண்டு வர, இவனை கொண்டு வர, அவனை உள்ள கொண்டு வர, காம்பினேஷனே தெரியாம இருக்கீங்களே நீங்க. ரோஹித் சர்மா கோலி is going to be your number 1 and number 3. So be it, continue with them. இப்போ உங்களுக்கு வந்து இப்ப டக்கு நீங்க வந்துட்டு பால்ல வந்து குல்தீப் ஆடுவாங்க பாவம். சவுத் ஆப்பிரிக்கா இதுல அவர் விக்கெட் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு 3 மேட்சுக்கு அப்புறம். இதுக்கு தான் சொன்னா நான் குல்தீப் அதை வாடாத. அவனுக்கு மனுஷன் தானையா. நீ எவ்வளவு 5 மேட்சுக்கு ஒரு தடவை டிராப் பண்ணிட்டு ஆடுறீங்க. அவருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பிளேஸ் எடுத்து வச்சுக்கிறேன், பயங்கரமா ட்ரை பண்ணுவாரு, ரன் போயிடும். then he's going to put the blame on him. wrong.
You decide if you're targeting 2027 World Cup, go for the combination that is going to work out in South Africa right from now, considering the low amount of ODIs you have got. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஐடியலா பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை கொண்டு வர பக்கம் யாருக்கு பதில கொண்டு வருவீங்க தெரியாது. ஜுரலுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, ரிஸ்க் எடுப்பாங்களா? கேஎல் ராகுலுக்கு பதிலா தெரியாது. குல்தீப்பை கொண்டு வருவாங்களா? கண்டிப்பா கொண்டு வருவாங்க. பிரசீதை கொண்டு வருவாங்களா? தெரியாது. ஒரு சேஞ்ச் கண்டிப்பா உண்டு. குல்தீப் ஷூர்லி கோயிங் டு பிளே தி நெக்ஸ்ட் கேம். மத்தவங்க ஐ டோன்ட் நோ. இப்ப நீங்க பிரசீதுக்கும் கொடுக்கலாம். வாட் கேன் ஹீ பிரிங் டு தி டேபிள் அப்படின்னு பிரசீதையும் பார்க்கலாம். டெத்ல எப்படி போறான்னு பார்க்கலாம். பிரசீத் நியூ பால் எப்படி போறான்னு பார்க்கலாம். குல்தீப்பையும் கொண்டு வந்து ஒரு ஃபேஸ்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு இருக்குல்ல பீடா. ஜெய்ஸ்வால் ஐடியாலே ஆடணும். பட் அவங்க இப்ப ஜெய்ஸ்வால் ஆடல அப்படின்னா தேர் கோயிங் டு கோ வித் ரோஹித் தான் தெரியுது. ரோஹித்தும் ரன் அடிச்சிட்டாரு. சோ நத்திங் ராங் இன் தட். அப்போ ஜெய்ஸ்வால் ஹேஸ் டு வெயிட். அர்ஷதீப் வந்து இப்பதான் அப்படின்னு மூச்சு விடுறாரு, நல்லா போலிங் போடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிதிஷ் ரெட்டி வந்து டிராவிஸ் ரெட்டிக்கு ஒரு கேட்ச் வேற விட்டாரு அன்பார்ச்சுனேட்டா. ஓகே, அதை நான் குறையா சொல்லல, ஒரு இதுவா சொல்றது. கூட ஆல்சோ பீன் a game changer at the catch been taken early on. சோ உங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரசீதை கொண்டு வரணும்னா சிராஜை உட்காந்து வச்சு தான் பிரசீதை கொண்டு வரணும். சிராஜ் wanted to prove a point or two. You want to play white ball format as well. இப்ப நீங்க சிராஜை உட்காந்து வைக்கிறது தப்பு. யாருக்கு வேலை பிரசீதை கொண்டு வருவீங்க தெரியாது. ஜெய்ஸ்வாலை யாருக்கு வேலை கொண்டு வருவீங்க தெரியாது. இப்போ உங்களுக்கு வந்து இவரை வந்து துருவ ஜூரல் வேணா கேஎல் ராகுல் போல ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சீரீஸ் போச்ச ஒழிய. குல்தீப் யாதவ் ஷூர்லி கோயிங் டு பிளே. இந்த ரெண்டு அதுவும் பாவம் போயிடா. கேஎல் ராகுல் எல்லா மேட்சும் விளையாடுறாரு. எல்லா இந்தியா மேட்சையும் அவரை விளையாட வைக்கிறீங்க. சிராஜையும் கேஎல் ராகுலையும் எல்லா மேட்சும் விளையாட வைக்கிறீங்க. இங்கேயும் வந்து கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்காம டிராப் பண்றது நல்லா இருக்காது. இல்ல இவங்களுக்கு அது குல்தீப் கண்டிப்பா ஆடுறாரு சார். மத்த சேஞ்சஸ் இவங்க தைரியமா நீங்க சொல்ற மாதிரி பண்ணுவாங்களா? இப்ப நான் என்ன சொல்லுவேன், இப்ப என்ன சொல்லுவாங்க, ஒயிட் வாஷ் வாங்க கூடாது. இப்ப நான் வந்து கயானா வந்து ஃபைனல்ஸ்ல தோத்தாங்க. மூணு வருஷம் 3 ஃபைனல், ஒரு டிராஃபி. அதுதான் நான் சொன்னேன். வெரி வெல் டன், பட் டோன்ட் ட்ரை அண்ட் செல் யுவர் ஸ்டோரி ஹவ் யூ ஃபினிஷ் செகண்ட் ஆன் எனிதிங். நோ ஒன் வாண்ட் டு ஹியர். லெட்ஸ் புட் a full stop here. சோ நீ வந்து இப்போ சீரீஸ் தோத்துட்ட, அது 2-1 இருந்தாலும் 3-0 இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி என்ன நான் கெயின் பண்ண முடியும்? பிரசீத் எனக்கு என்ன கொடுப்பாரு, ஜுரல் எனக்கு என்ன கொடுப்பாரு, ஜெய்ஸ்வால் எனக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு பாக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் ஐ ரியலி டவுட் இட். They are going to make too many changes, but I'm definitely putting my money on Kuldeep Yadav playing. ஓகே, பாப்போம் வீடாக. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் 10ல தோத்துட்டாங்க. அடுத்த மேட்ச் அட்லைட்ல அடி வாங்கிட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாப்போம். இன்னும் என்ன சேஞ்சஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. இல்ல நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, ஹார்ட்லி ஃபாட் கான்டெஸ்டட் கேம் இது. போன மேட்ச் மாதிரி உங்களுக்கு அடி கிடையாது. 8 விக்கெட் விழுந்துருச்சு. இந்த 19 பால் மார்ஜின் போது ஆஸ்திரேலியா அவுட் பிளேட் அஸ். ஆனா 8 விக்கெட்ஸ் டவுன். தி சேஸ் வாஸ் எனிவேர். அங்கங்க ஒரு விக்கெட் விழுந்தா மேட்சுக்கு வரலாம், ஒரு விக்கெட் விழுந்தா மேட்சுக்கு வரலாம்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அன்பார்ச்சுனேட்லி தப்பான காம்பினேஷன் அடி தோத்தாங்க. நத்திங் டு வரி அபவுட். 2 years of time left for 2027 World Cup, really for them to see, to correct their mistakes and what their right combination is according to the conditions. Let us not be too much harsh on India. They lost the series. They were beaten by a team which played better cricket than them. But strategically they were better than them. எதுவும் கிடையாது. இந்தியன் உமன் ஒரு வளாசி இருக்காங்க. இப்ப அதான் 4 டீமை நம்ம பிக் பண்ணோம். அந்த மாதிரி இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியான்னு ஒரு 340 வச்சு வாங்கியிருக்காங்க. இவர் தான் ஆல்ரெடி சொன்னார். ஆனா இனிமே இவர் எது சொன்னாலும் நான் வந்து இப்படி போட்டு ஒத்துப்பேன். மழை வர்ற மாதிரி இருக்காரு, பாக்குற பட மழை கொட்டுது. இவர் தான் நினைச்சது ஐயா சாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி மேட்ச் கட் ஷாட் பண்ணிருக்காங்க. 49 ஓவர்ல 340. என்ன பண்றாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். You will come back and do a review because that is going to seal a spot for Indian Open in the semi-finals. Next episode is going to be the India versus New Zealand ODI review match with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.